வணக்கம் எவ்ரிவன். ஸோ ஜாயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதோட எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். இப்போ வந்து ஜாயின்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் இல்லாமல் ஜாயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்கணும், அது இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் கேட்டாலே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஜாயின்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூவில் கேட்பாங்க வாட் இஸ் ஜாயின்ஸ் அப்படின்னு கேட்டால், ஓகே ஜாயின்ஸ் இஸ் யூஸ் டு ஜாயின் டூ ஆர் மோர் டேபிள்ஸ் டு ஃபெச் த டேட்டா அப்படின்னு சொல்லிடலாம். இதுவே இன்னர் ஜாயின் லெஃப்ட் ஜாயின்னா என்னன்னா, ஓகே லெஃப்ட் சைடு ஆல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரைட் சைடு ஃப்ரம் ஒன்லி மேட்ச்ட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிடலாம். பட் இந்த மாதிரி, அதாவது இந்த ஒரு கொஷின் கொடுத்து இதோட கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து ஜாயின்ஸ் பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஜாயினோட அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி அவுட்புட் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்களே வந்து ஓகே லெஃப்ட் ஜாயினுக்கு எத்தனை அவுட்புட்டு, ரைட் ஜாயினுக்கு எத்தனை அவுட்புட்டு, நார்மல் ஜாயினுக்கு எத்தனை அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கொரி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஜாயின். ஓகேவா? நார்மல் ஜாயின், ஈக்யூ ஜாயின் ஆர் இன்னர் ஜாயின். ஓகே நார்மல் ஜாயின் வந்து பார்க்கலாம். நார்மல் ஜாயின்னா என்ன? போத் சைடு மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? அப்போது பிக் கொரி ஆர் எனி டேட்டா பேசஸ் அப்போ ஃபஸ்ட்டு எப்படி ரன் ஆகும் அப்படின்னா நம்ம ஐடி கொரி எழுதிக்கிறேன். ஓகேவா? டேபிள் ஏ ஜாயின் டேபிள் பி ஆன் ஏ டாட் ஐடி ஈக்குவல் டு பி டாட் ஐடி. ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட் என்னவா வரும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சுவலாக அவங்க எப்படியும் இன்டர்வியூவில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதோட டேட்டா வந்து ஃபஸ்ட்டு வந்து இதோட போய் மேட்ச் பண்ணுமா? ஓகே 1 மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இதே ஒன்று திரும்ப இவங்க கூட இதில் போய் மேட்ச் ஆகுது 1. ஸோ இந்த இது வந்து நல்லில் போய் மேட்ச் ஆகும், வராது. கரெக்டாக? தப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட்டா முடிஞ்சு அதுக்கப்புறம் செகண்ட் ரோ வந்து ஃபஸ்ட்டோட மேட்ச் ஆகுது, ரெண்டாவதோட மேட்ச் ஆகுது. ஓகே 1. அப்புறம் திரும்ப இது நல்லு கூட மேட்ச் ஆகும், கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஸோ அதனால் வராது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மூணாவது 1 2 மேட்ச் ஆகும், ரெண்டு இது மேட்ச் ஆகுது, நல்லு மேட்ச் ஆகலை. ஸோ 1. அதே மாதிரி இந்த நல் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் இஸ் நாட் ஈக்குவல் டு எனி வேல்யூ. ஸோ அதனால் வந்து இது வந்து அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் சைடு, இது வந்து அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் அன்மேட்ச்டு ஃப்ரம் லெஃப்ட், இது வந்து அன்மேட்ச் ஃப்ரம் ரைட். ஸோ இதுதான் வந்து அவுட்புட். கவுண்ட் எத்தனை? 1 2 3 4 5 6. ஸோ நார்மல் ஜாயினோட கவுண்ட் வந்து 6. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஜாயினில் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஜாயின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம லெஃப்ட்டுங்கிற கீவேர்ட் போடுவோம். லெஃப்ட் ஜாயின்னா என்ன? ஓகே வெயிட் அடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஜாயின்னா என்ன? லெஃப்ட் சைடு மேட்ச்டு, இதோட லெஃப்ட் சைடு இருக்கிற மேட்ச்டு ப்ளஸ் அன்மேட்ச்டு. மேபி நம்ம வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஆல் டேட்டா, இதில் வந்து ஆல், இதில் வந்து ஒன்லி மேட்ச்டு. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெஃப்ட் ஜாயின் ஓகே மேட்ச் ஆகுது 1. இந்த ஃபஸ்ட்டு 2 ரெக்கார்ட் கூட மேட்ச் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்டும் ஃபஸ்ட்டு 2 ரெக்கார்ட் கூட தான் மேட்ச் ஆகும், ஏன்னா நல்லு வந்து மேட்ச் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு 1 அதே மாதிரி ரெண்டாவதுக்கு 1 அதே மாதிரி மூணாவதுக்கு 1 6 ரெக்கார்ட் ஆயிடுச்சா? 1 இல்லை இன்னொரு 1. ஓகேவா? ஸோ 6 ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அன்மேட்ச்டு ரெக்கார்ட். ஸோ இதில் வந்து அன்மேட்ச்டு ரெக்கார்டு வந்து நல்லுன்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. அதுக்கு ரெலவெண்ட்டான வேல்யூ நல்லு தான், எப்பயுமே வந்து அன்மேட்ச் ரெக்கார்ட்னா நல்லு தான். ஸோ இதுதான் வந்து டோட்டல் கவுண்ட் ஆஃப் லெஃப்ட் ஜாயின். எத்தனை இருக்குது? 1 2 3 4 6 8 இருக்கும். ஓகேவா? ஸோ 8. ஓகேவா? இப்போ வந்து ரைட் ஜாயினுக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரைட் ஜாயினுக்கு வந்து ரைட் ஜாயின்னா நம்ம ரைட் ஜாயின் ஆன் போடுவோம். ஓகேவா? சின்டாக்ஸ் அது நார்மல் தான். ரைட் ஜாயின் ஆன் டேபிள் ஏ வித் டேபிள் பி ஆன் ஐடி. ஓகேவா? ரைட் சைட்னா இதில் உள்ள ஆல் ரெக்கார்ட்ஸ், இதில் உள்ள மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ். ரைட் ஜாயின் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்க, அப்படி பி டு ஏ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு பார்க்கும்போது. ஸோ மேட்ச் ஆகுது.
ஒன்று ஒன்று. இதே இது ரெண்டாவதுல மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகுது, ஒன்று ஒன்று. இதே இது மூணாவதுலேயும் மேட்ச் ஆகுது, ஒன்று ஒன்று. 4 5லேயும் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம், பட் மேட்ச் ஆகாது, ஏன்னா நல்லு. ஓகேவா? அதே மாதிரி இதோட ரெண்டாவது ரெக்கார்டு இந்த ஃபஸ்ட்டு 3 இது கூட மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகும். ஸோ ஒன்று 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 ஒன்று. அதே மாதிரி அந்த நல்லு கூட மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நல்லு வந்து ட்ரைஸ் டு மேட்ச் வித் ஆல் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? இது கூடயும் மேட்ச் ஆகுது, ஏன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இதில் வந்து அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லு. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, நம்ம நல்லு தான் போடணும். ஸோ இதோட அவுட்புட் என்ன, 1 2 3 4 5 6 7. ஸோ ரைட் ஜாயினோட அவுட்புட் வந்து 7. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபுல் ஜாயினுக்கு பார்க்கலாம். ஃபுல் ஜாயினுக்கு வந்து ஃபுல் ஜாயின்னா மேட்ச்டு ப்ளஸ் அன்மேட்ச்டு ஃப்ரம் போத் சைடு. ஓகேவா? ஆல். ஓகேவா? ஆல்னா நம்ம இதிலே எடுத்துக்கலாம், 1 2 மேட்ச் ஆகும். ஃபஸ்ட்டு மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கலாம், 2 இது மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகுது. ஓகேவா? அப்போது 1 1 1 1 1 1 1 1 1 1. அதாவது இந்த 2 இது எதுக்குன்னா 1 1 1 1 1 1. அதே மாதிரி இந்த இதுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டோட மேட்ச் ஆகும், இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டோட மேட்ச் ஆகும். ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு இதோட மேட்ச் ஆகுனால 6 ரெக்கார்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் நல்லு 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 நல்லு. அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம நல்லு தான் போடுவோம் ரைட் சைடும். ஓகேவா? இப்போ ரைட் சைடு இருக்கிற ஒரு அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் நல்லு, அதுக்கு ரெலவெண்ட்டாக லெஃப்ட்டில் என்ன போடுவோம், நல்லு. ஸோ அப்போ அவுட்புட் என்ன, மேட்ச்டு வந்து 6 7 8 9. ஃபுல் ஜாயினோட அவுட்புட் வந்து 9. ஸோ இதுதான் வந்து இன்டர்வியூவில் கேட்குற கொஷின். இது வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் நடத்துறதுக்கு இந்த செஷன் முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா யுவர் கிரேட். ஆக்சுவலி நிறைய பேர்த்துக்கு தெரியாது, பட் இதுதான் 6 8 7 9. இதுதான் வந்து அவுட்புட்டு. யூ கேன் லைக் ப்ராக்டிஸ். இதை மாதிரி தான் வந்து எந்த டேபிள்லையுமே வந்து ஜாயின்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? நன்றி.